ஹலோ, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நடந்ததெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. இந்த மாதிரி சமயத்துல தான் நீங்க ரேவதி பக்கத்திலேயே இருக்கணும். ஆனா ஈஸ்வரிக்கு உங்க மேல உள்ள கோபம் உங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டா. விடுங்க மாமா, அவங்க குணம் தான் நமக்கு தெரியும்ல. இந்த 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ரேவதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தா. அதை கேட்டு ஈஸ்வரி ரொம்ப கடுப்பாயிட்டா. அதனால உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. மாமா, அத்தை என்ன வேணா பண்ணிட்டோம் மாமா. அவங்களால ரேவதியும் என்னையும் பிரிக்க முடியாது. கரெக்ட் மாப்பிள்ள. ஈஸ்வரி சொன்னதை ரேவதி நம்பின மாதிரி தெரியல. ஏன்னா பக்கத்து ஊர்ல எல்லாம் உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஈஸ்வரி சொன்னதை ரேவதி எப்படி முழுசா நம்புவா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள, ஈஸ்வரியோட தூரத்து சொந்தம் யாரோ, அவ பேர் என்னமா? சூரியகலா. சூரிய கலர் ஊத்தி வராளாம். சந்திரகலான்னு ஊத்தி இந்த வீட்டை விட்டு போனா சூரிய கலான்னு ஊத்தி இந்த வீட்டுக்கு வரா. இந்த கலாங்கிற பேருக்கு இந்த வீட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் போல. சின்னத்தை திருப்பதிக்கு தான் போயிருக்காங்களா மாமா? அப்படிதான் ஈஸ்வரி சொல்றா. ஆனா அவ சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ரேவதி குணமானா சந்திரகலா நடந்தே திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டதா சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நிச்சயமா அவங்க போனதுக்கு வேற எதனா காரணம் இருக்கும் மாமா. அவங்க காரணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. கரெக்ட் மாப்பிள்ள. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரேவதிக்காக வேண்டிக்கிட்டா நடந்தே திருப்பதிக்கு போறா. அது எதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரிங்க மாமா, அங்க எதுவும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, நீங்க தனியா இருக்கீங்க, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க மாமா. அம்மா, நடந்த எல்லாத்தையும் சின்ன மாப்பிள்ள கிட்ட சொல்லியாச்சு. இனிமே எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அப்பா, அம்மாவோட தூரத்து சொந்தம் சூரியகலா வர்றதுலயும் ஏதாவது உள்குத்து இருக்குமோ? ஏன்னா அம்மா பொக்கே வரைக்கும் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வர்றதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் தோணுதுப்பா. பார்க்கலாமா? சூரியகலா வந்தா அவ யாரு, எதுக்காக வந்திருக்கா எல்லாம் தெரிய போகுது.